உண்மையை தான் நீங்கள் கண்ணிலே பார்க்குறீங்க, நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. த்ரிஷா விஜய் வந்தது ஊருக்கும் தெரியும், த்ரிஷாவுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். 3 பேருக்கும் தெரிஞ்ச விஷயத்துக்கு எதுக்கு விளக்கம் கொடுக்கணும்? இது வந்து தெரியாதுல்ல, தெரியாத விஷயம்ன்றதுனால இப்போ இது யார் கிளப்பி விட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால அவங்க தரப்புல இருந்து விளக்கம். ஸோ விஜய் அவர்கள் பிரச்சாரம் அப்படிங்கும் போது இது நிறைய பேர் சினிமேட்டிக் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ரீசெண்டாக பிரச்சாரத்தில் வந்து வேனில் எப்பயும் போல நின்று வந்திருக்காங்க. அப்போ ஒரு தொண்டர் ஒருத்தவங்க வேகமாக கிட்டக்க வரும்போது பாடி கார்டு துடிச்சு ரொம்ப புஷ் பண்ணியிருக்காங்க வேகமாக. அப்போ பயங்கரமாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க விஜய். ஸோ அதுக்கு எல்லாருமே தெரியும் எல்லாம் ஆக்டிங் தான் அது. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தனை பிடிச்சி தூக்கி எறிஞ்சு அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் மதுரையில். கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே இப்போ அக்யூஸ்ட் அதில் வந்து விஜயும் சேர்த்துட்டாங்க. விஜய் தானே அப்படின்னு சொல்லி வழக்கு விஜய் மேலேயும் போட்டாங்க. ஸோ அதனால வந்து என்னென்னா நீங்கள் பண்ணுறதுக்கு நான் போய் நிற்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவங்க தனியாக சொல்கிறாங்க. ஐயோ அதுக்கு தானே சம்பளத்தை கொடுத்து எங்களை வச்சுருக்க, பிடிச்சி தள்ளி விடுறதுக்கும் இழுத்து விடுறதுக்கும் அடித்து தூக்கி போடுறதுக்கும் வச்சுக்கிட்டு அப்புறம் மெதுவாக தள்ளு அப்படின்னா இது காமெடியாக தெரியலையா? இப்போ பவுன்சர் வச்சுருக்காங்க, எதுக்கு வச்சுருக்கீங்க? வரவனை பிடிச்சி தள்ளி விடுறதுக்கும் தூக்கிறதுக்கும். அவங்க ஏன்னா தற்கூரி எதையாவது ஒன்று பண்ணுறான். நேற்று ஒருத்தன் தர்பூசணியை தூக்கி போட்டு உஷியான தலையில் விழுந்து உள்ள அது செதறி ரத்தம் மாதிரி ஆயிடுது. புரியுதா? மீம்ஸில் இல்லை, உண்மையிலே உள்ளுக்குள்ளே அதுதான் நடந்திருக்கு. உஷியானது உள்ளே உட்காந்துருந்துருக்காப்புல. இந்த பூசணிக்காய் தூக்கி போட்டோடனே விஜய் மேலே விழுகாமல் உள்ளே விழுந்து செதறி இருக்கு. அதுக்குள்ளே குங்குமம்லாம் வச்சு போட்டிருக்கறதுனால அப்படியே ரத்தம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ புஷியானது ஐயோ ரத்தம் வருதுன்னா விஜய் பார்த்துட்டு சும்மா இல்லையா இப்போ குங்குமத்தை போட்டிருக்காங்க, இங்கே ரத்தம் வருதுன்னு அப்புறம் அந்த வாட்டர் பாட்டில் தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றிருக்காங்க. யாருக்கு? புஷியானது ஊற்றி கழுவி எழுதி விட்டு அதுக்கப்புறம் அதான் தலைவர் நான் வர வேணான்னு சொன்னேன், நீங்கள் வர சரி விடியா அப்படின்னு திருஷ்டி கழிஞ்ச மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெறி பிடிச்ச தொண்டர்கள் இருக்காங்க. தர்பூசணி சாப்பிட்றதுக்கு எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் வந்து அந்த இவெல்லாம் இருக்காங்க, ஒருத்தெல்லாம் ஃபேமஸாக சுற்றிட்டு இருந்தானே ஒரு 3-4 மாதம் தர்பூசணி வச்சு திங்கிற மாதிரி தர்பூசணி வாட்டர் மிலான்னு அப்படி தர்பூசணி சாப்பிட்றவனை பார்த்துருக்கோம். முழு தர்பூசணி எடுத்து ஒரு தலைவனுக்கு கொடுத்து அதெல்லாம் கடிச்சா ஆப்பிள் மாதிரி கடிச்சா சாப்பிட முடியும். அப்போ எவ்வளோ கேனப்பயலாம் இருக்காங்க கட்சியில் இருக்காங்க. பாசத்துக்கு புஷியானந்த் தானே கிடைச்சாப்புல, புஷியானந்த் தலையில் போட்டு வரைச்சு கட் பண்ணி தூக்கி வீசியிருந்தா கூட ஏதோ சாப்பிட்லாம். முழு பூசணிக்காய் தூக்கி அடித்து அது பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணுறதுன்னு தெரில விஜய்க்கு. சரி நீங்கள் புஷியானந்த் வர வேணாம் அப்படின்ற மாதிரி இடம் 10,000 உட்காந்துருக்காலும் உள்ளுக்குள்ளே கரெக்டாக அந்த பேஸ்கெட் பால் மாதிரி போட்டிருக்கேன், கரெக்டாக பண்ணிருக்கேன். போட்டதில் உள்ளே விழுந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இவங்க வேறு பவுன்சர் வேறு. அந்த பவுன்சர் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் இதுக்கு தானே சம்பளம், அடிக்கிறது தான் அடியால் தான். அவங்க பவுன்சர்ன்றது என்ன, பவுன்ஸ் பண்ணி விடுறான், வர்றதை அப்படி பவுன்ஸ் பண்ணி விடுறாங்க. அப்போ வர்ற ஃபோர்ஸில் அப்படி பவுன்ஸ் பண்ணி விட்டுருக்கான். பவுன்ஸ் பண்ணி விட்டோடனே விஜய் முறைச்சிருக்காப்புல. என்ன பண்ணுறது தெரியல. இப்போ அவங்க என்ன நைட் போய் கேட்டிருப்பாங்க, இப்போ என்ன தான் செய்ய சொல்கிறீங்க எங்களை சம்பளத்தையும் கொடுத்து அப்படின்போது நான் பப்ளிக் பிளேஸில் நான் நடிக்க தான் செய்வேன், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இன்னும் கொஞ்சம் இது தள்ளி விட்டானா அவன் போய் அந்த பக்கம் ரொம்ப தள்ளி போய் விழுந்துட்டானாலும் ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி எதாவது பண்ணுங்க, இல்லைன்னா சத்தம் இல்லாமல் கழுத்தை நெரிச்சு விட்ருங்க, இல்லை ஏதாவது ஒன்று கையை முறுக்கிட்டு அது வெளியில் தெரியக்கூடாது, ஏன்னா அடிக்கிற மாதிரியே தெரியக்கூடாது, அந்த மாதிரி எதாவது பண்ணி விடுங்கன்ற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க போல். சரி இப்போ இனிமேல் பவுன்சர்லாம் குத்தூசி வச்சுருப்பேன் கையில், தெரியாமல் வச்சு குத்தி விட்ற மாதிரி. யாருக்கும் தெரியாதுல்ல, தெரியாது, அவன் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் இல்லை தெரியல இது கம்பியில் விழுந்துட்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்காங்க போல். அடுத்ததுலேருந்து அதை பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு கப்புள்ஸ் ஆக்சிடென்ட் ஆனப்போ டக்குன்னு வேன்லேருந்து இறங்கி வந்து தூக்கி விட்டாங்க. அதுவும் நடிப்பு தான். அந்த கப்புள்ஸ் வந்து ஏற்கனவே செட்டப் பண்ணப்பட்டது தான். ஆளுக்கு 2,400 கொடுத்துருக்காங்க, 100 ரூபா பிடிச்சிட்டு ஜிஎஸ்டி பிடிச்சிட்டு கொடுத்துருக்காங்க வண்டியில் விழுகிறது. 2,500 இப்படியே இப்போ 5% ஜிஎஸ்டி பிடிச்சிட்டு 2,400 புருஷன் பொண்டாட்டி 2 பேர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அது பிளான் பண்ணி பண்ணது தான். இனி அடுத்து ஒரு ஆக்ஷன். இப்போ இதில் வந்து தர்பூசணியை உடைச்சாங்க, அதுக்கு அடுத்து ஒருத்தன் தள்ளி விட்டாங்க, இது ஒரு ஆக்ஷன். விஜய் அப்படி ஷாக் ஆகிறாரு, பயங்கரமாக ரியாக்ட் ஆகிட்டாரு, ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி தான் இந்த 2 பேர் வண்டியில் விழுந்தது. அந்த வடிவேல் காமெடி மாதிரியே இருக்குது. வண்டி இங்கே வந்து இருக்குன்னா அங்கே விழுந்து கிடப்பாங்க, பார்த்தீங்களா இல்லையா? சரி, எல்லாம் வடிவேல் காமெடியை பார்த்து பண்ணுறது தான் விஜய் பூராமே. சரி விஜய் சொன்னதுக்கு அந்த மூதையை வந்து வண்டியில் விழுந்தா பரவாயில்ல, ஓவர்டேக் பண்ணி போய் அங்கே போய் விழுகிறான். உடனே விஜய் இறங்கி போய் பார்த்துருக்கேன். அப்புறம் நடந்து போய் பார்த்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் இது பண்ணி அப்புறம் பேமெண்ட் தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ வடிவேல் காமெடியில் வர்றது பூராமே வரும். கடை அடைச்சிட்டு ஓடுறது,
பிரச்சாரத்தை விட்டு தெரிச்சு ஓடுறது பாதியில். இது பூரா இனிமேல் நடக்கும், ஒன்றா நடக்கும். ஆதவர்ஜுனா அவர்களுக்குமே நிராகரிப்பு நடந்தது. ஸோ அதை பற்றி ஆதவர்ஜுனாவை மனுஷனாக நினச்சி இப்போ அப்ளிகேஷனை வாங்கினதே பெரிய விஷயம். இப்போ அதில் இப்போ இது வேறு நிராகரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஸோ திருப்பி ஏதாவது இப்போ கெஞ்சி கூத்தாடி இருப்பான். சரி அப்புறம் எதாவது மாற்றி போட்டேன், மேடம் இருந்துட்டே மாற்றி போட்டுடலான்னு சரின்னு சொல்லி ஓகே பண்ணியிருக்காங்க. சரி போய் தொலை, இது முக்கியமான ஆளுன்றாங்க அந்த கட்சியில். அப்புறம் இவங்க தோற்று இப்போ 12% ஓட்டு வாங்க போகிறோன்னு நம்ம நிறுத்தி எலெக்ஷன் கமிஷன்னால தான், இல்லைன்னா ஆதவர்ஜுனாலாம் சொல்லுவான் நான்லாம் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிருப்பேன், எலெக்ஷன் கமிஷன் தான் கெடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். சரி போய் நின்று தொலைக்கட்டும் அப்படின்றதுக்காக சரி. ஓகே. ஸோ அவங்கள முதல் தடவையாக அரசியலுக்குள்ளே இறங்குறதுனால இவங்களுக்கு அந்த மனு தாக்கல் சரியாக பண்ண தெரியாமல் நிராகரிப்பு நடந்து வராங்களா? அகெயின் அப்படி இல்லைம்மா. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு குழந்தைய சேர்க்குறோம் எல்கேஜி யூகேஜியில், அது முதல் முறையாக பரீட்சை எழுதுது. அது சரியாக எழுதுனா ஃபெயில் ஆகிடும். அந்த எல்கேஜி குழந்தைய ஒழுங்காக எழுதும்போது இவங்களுக்கு என்ன கெட்ட காலம், கேடு காலம்னு தெரில. அப்ளிகேஷனை கூட இவர்கிட்ட யார் செங்கோட்டையன் ஆள்கள்கிட்ட கொடுத்துருந்தா ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இதாக பண்ணியிருப்பாங்க, நானே ஃபில்அப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதோட விளைவு தான் அந்த மாதிரி தப்பாக ஃபில்அப் பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கு. திருப்பி இப்போ ஏற்றிக்கிட்டாங்கும்போது சரி நிற்கட்டும், நின்று தோத்துட்டு அடுத்த டைம் ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க எப்படி ஃபில்அப் பண்ணுறது. ஓகே. ஸோ இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து வில்லிவாக்கத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. ஸோ அதில் வந்து சொல்லியிருப்பாங்க, சின்ன பையன் முதற்கொண்டு டிவிக்கேன்னு சொல்கிறான், அதுவும் டிஎம்கேவோட கவுன்சிலர் கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக. சின்ன பையன் மட்டும்தான் சொல்லுவான் டிவிக்கேன்னு, வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. சின்ன பையனும் சொல்கிறான்னு நீ பெரியவங்ககிட்ட கேட்டாலே தெரியாது. அறிவுள்ளவர்கள், படித்த அறிவுள்ளவர்கள்லாம் கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க விவரம் தெரியாது இந்த மாதிரி ஆட்கள் தான் டிவிக்கேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட்டத்தில் பார்த்துருக்கீங்களா, காரில் ஏறி குதிக்கிறது, போகிறது வர்றது எல்லோரும் யார் பண்ணாலும் தற்குறிகள் தான் பண்ணுவாங்க. அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட டிவி தெரிஞ்சு அந்த பிள்ளை ஓட்டு போட போதா? ஒன்றும் கிடையாது. ஆதவர்ஜுனா ஏதாவது அவன் பப்ளிசிட்டி பைத்தியம் டெய்லி ஏதாவது சொல்லியிருப்பான். எதையாவது சொன்னால் வைரல் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஏதாவது டெய்லி பிளான் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ வந்து 10 வயசு குழந்தை கூட வந்து டிவிக்கேன்னு சொல்கிறான் அப்படின்னா அரசியல் தாக்கத்தை எங்கள் தலைவர் எந்த அளவுக்கு குழந்தையில 10 வயசுலன்றது குழந்தை கிடையாதுமா. குழந்தைன்றது 1 வயசு 2 வயசுல இருக்கிறது. 10 வயசுல இருக்கிறது குழந்தைன்னு சொல்லுவாங்க. சின்ன பையன். ஓகே. சிறுவர்கள் சிறுமிகள் அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அவங்க ஏதாவது படத்தை பார்த்துட்டு இந்த கார்ட்டூனை பார்த்துட்டு கூட தான் இது பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த கார்ட்டூன் வருமே, என்னது டோரா பூச்சியா ஏதோ. ஸோ அப்போ அதை எலெக்ஷன் என்ன கூட தான் இந்த பிள்ளைங்க ஓட்டு போட்டுரும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? 2 டோரா பூச்சி மாதிரி இருந்தால் யார் விஜயும் ஆதவர்ஜுனா. சரி பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, காமெடி பீஸாக இருக்காங்க இல்லை அப்படின்னு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச உடனே பார்க்க மாட்டாங்க. ஓகே சார். ஸோ நேற்று இது தாவேக்கா அப்படின்றத தாண்டி நேற்று வந்து த்ரிஷா அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்தீங்களா சார்? இல்லை பார்க்கலையே. ஓகே பார்க்கல. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்தது, நான் இனிமேல் சினிமாவுக்கு நடிக்க வர மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, ஸோ இது எல்லாமே உங்களோட ரூமர்ஸ்லாம் போதுமான்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. பட் ரூமர்ஸ்க்கே அவங்க தெளிவு கொடுக்குறவங்க ஏன் வந்து அன்னைக்கு விஜய் அவர்களோட சேர்ந்து வந்தது பெரிய சர்ச்சையாச்சு, சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அதுக்கான விளக்கம் ஏன் அவங்க கொடுக்கல? இல்லை த்ரிஷா பொறுத்தளவுக்கு ரூமருக்கு தான் பதில் சொல்லுவாப்பில்ல. நீ எல்லாத்துக்கும் பதில் கேட்டிங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? ரூமர்ஸ் கிளப்பி விட்டுருக்காங்கன்றப்ப பாதிக்குது இல்லை. இப்போ நடிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் ஐயோ வர்ற 1-2 வாய்ப்பும் போயிடும். எல்லாத்துக்கும் விஜய்கிட்ட காசு கேட்க முடியாது. ஸோ அதனால வந்து ஐயோ நம்ம இப்போ பொழப்பில் கை வச்சிருவாங்களோன்றதுக்காக சொல்லியிருப்பாங்க.